அதாவது வந்து இந்த ராதாகிருஷ்ணன் தஞ்சாவூரில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, தஞ்சை மாவட்டத்தில் ராதா பிடபிள்யூவில் அவர் தான் தஞ்சை மாவட்ட அமைப்பை கட்டினவர். அதில் இன்னைக்கு கட்டின அவரால் வந்தவர் தான் குணாளன். அவருக்கு பிறகு அல்ல, அவரால் வளர்க்கப்பட்டவர் தான் குணாளன். நான் இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ நாங்களாம் படித்து முடித்த பிறகு அப்படி போயிட்டோம். அங்கே இயக்கத்துக்கே போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கே வர்றதில்ல, 4-5 வருஷம் ஆகுது. அவர் தலைமையில் தான் அங்கே இயங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து அவர் சில கருத்துக்களால் ஏன் அமைப்பை கலைக்கிறேன்னா அவர் சில கருத்துக்களை சொன்னார். கோதண்டராமன் வந்து அமெரிக்க ஆள் அப்படிங்கிற கருத்தை முதலாக அவர் சொன்னார். தஞ்சையில் வெளிநாடு இது தொண்டு நிறுவனங்களுடைய ஆள் அவர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. அப்போல்லாம் நான் எனக்கு இந்த அளவுக்கு புரிதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறத கேட்டுட்டு கிடப்போம். ஆனால் அவர் ஏன் கலைக்கும் போது இந்த குற்றச்சாட்டுகளை அவர் வச்சார், வச்சு அமைப்பை கலைச்சிட்டார். அப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்போ அமைப்பு அங்கே இருக்கும்போது இந்த சுண்டிப்பாளையத்தில் கிளை உண்டு அமைப்புக்கு. இங்கே ஒரு 6 பேர் கொண்ட கிளை இருக்குது. அப்போ சுண்டிப்பாளையத்தில் இவர் சதாசிவம் வந்து எல்ஏபியினுடைய ஆள், இளையபெருமாள் இருக்கார் பாரு, அவருடைய ஆள் இவர். இப்போ நாங்கள் வந்து இந்த ஊரில் கிளை கட்டுறோம் ROL. அப்போ கட்டக்கூடாதுன்னு சொல்லி இவர் எங்களை வந்து எங்களோடு இருந்தவங்க எல்லாரையும் கழிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார், கழிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். இந்த கிளைக்கு வழி காட்டுறது யாருன்னா குணாளன். அவர் தான் வாரம் ஒரு தடவை இங்கே வருவார், வந்து இந்த கிளையை கூட்டுவார். இந்த கிளை இன்னும் இருக்கிறாங்க தோழர்கள், ஐயாசாமி, காசிப்பிள்ளை, ஒரு 6-7 பேர் கொண்ட கிளை. இவர் கழிச்சு விட்டுக்கிட்டு இருப்பார். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் இங்கே கலை நிகழ்ச்சி நடத்துவான். கலை நிகழ்ச்சின்னா அது அந்த தெருவில் நடுப்புற ஒரு அடித்தோம்னு வச்சுங்க, எல்லாம் சனங்கள்லாம் வந்துடுவாங்க, பெரிய கூட்டமாக இருக்கும். அதில் பாட்டு பாடுறது, கூலிக்கால குப்பெல்லாம் அது இது கருப்பு தோட்டத்தில் இதெல்லாம் பார்த்தோன்னா சனங்களுக்கு எங்களுடைய பாட்டு கவர்ந்துடும். கூடாது அப்படின்னா கும்பல் அதிகமாகிடும். இவர் சொல்கிறது எவனும் இங்கே அப்புறம் கேட்கறதில்ல, பாடுறாங்க பார்ப்போம் அப்படின்னு. அதன் பிறகு இவர் சனங்க ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா சில தண்டனைகளை கொடுப்பாரு. இவர் ஏதாவது தப்பு பண்ணி ஏசுகிறான் பொண்டாட்டி, எங்கள் பொண்டாட்டியை வந்து ஏசுறது, ஆம்பளை பொண்டாட்டி சண்டை, வெளி தர மாடு தர, இதெல்லாம் ஏதாவது இவர் தீர்ப்பு சொல்லுவார். இல்லைன்னா அவர் சாணி ஒரு கூட சாணியை தூக்கிட்டு இந்த கோயிலில் கொண்டு கொட்டிட்டு போகிறான்பான். ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் தலையில் தூக்கி வைக்கணும். அவ்வளோ வெயிட் இருக்கும். அதை வந்தாலும் தூக்கி மல்லாந்துக்குள்ள இருந்துக்கிட்டு எப்படியோ கொண்டு போய் அங்கே கொட்டிடுவான். இப்போ இது ஊர் கவனம், ஊர்லேருந்து எங்களுக்கு கவனம், நாங்கள் தான் இப்போ இங்கே இருக்கோம்ல, இந்த ஆள் இதுமாரி பண்ணலாம். நாள்லேருந்து தண்டனை கொடுத்தான்னா முடியாதுன்னு சொல்லு. ஏங்க அவர் எந்த கும்பாளர் எப்படி என்ன தண்டனை, இதெல்லாம் ஒரு தண்டனை, நமக்கு ஒன்றாமே தண்டனை கொடுக்குறதா? அதன் பிறகு ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இல்லை போக முடியாது, உண்டாவே என்ன பாரு ஒற்றையாடி திருப்பிட்டார். இவருடைய அந்த இது மனநிலையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை வந்து எதுக்கிற அளவுக்கு நம்ம ஊருக்காரனே வந்திருக்கான் அப்படின்னு இவர் அப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அப்புறம் நான் வருவேன், நான் தானே அடிக்கடி வர்றேன் இல்லைங்க. வந்தோடனே எத்தனை நாளைக்கு இந்த பாட்டும் கூத்தம் அதெல்லாம் போயா சத்தா அப்படின்ட்டு போயிடுறது. ஏன்னா இந்த எம்எல் பாட்டினுடைய ஒரு பலம், எவனையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி. இது ஒரு 2 வருஷம் ஓடுது. இவருக்கு நமக்கும் கடுமையான காம்படிஷன் வருது. ஒரு கட்டத்தில் இவரை வந்து நீ ஊரில் வந்து பஞ்சாயத்தில் அடுத்து பஞ்சாயத்தில் நீ என்ன நாட்டாம மரியாதையாக ஒரு குழு போடு, நாட்டாம குழுன்னு ஒன்று உருவாக்குனது இந்த ஊரில் நம்ம அமைப்புங்க. என்ன செய்யலாம் நீ வந்து நீ என்ன பெரிய எது சர்வாதிகாரியானே, இந்த ஊருக்கு நீ குத்தம் வேணாம். எத்தனை வகையரா இருக்குது, ஒவ்வொரு வகையராவுக்கும் ஒரு ஆளை நியமி, 10 வகையரா, 10 பேரை நாட்டாம போ. ஒரு பிரச்சனையா 10 பேரும் உட்காந்து பேசுங்க. இப்படிலாம் கொண்டாந்து இங்கே உருவாக்கியாச்சு. அப்போ ஒரு பஞ்சாயத்துன்னா இது போல் தோழரும்பாங்க, ஏன் உங்கள் ஊர் பிரச்சனை நீ போய் பேசுங்கன்ட்டு நம்ம விட்டுறது, அதில் போய் அதிகமாகவும் கலந்துக்கிறது இல்லை. அதன் பிறகு தீண்டாமை, தனிக்கோலை, ஆமாம் இங்கே குறுக்குறோட இந்த தோழர்கள் இதுக்கிட்ட நான் இன்னும் சில தோழர்கள் குணாளன்
எல்லோரும் வந்து எல்லா கடையும் மூடு, எல்லாத்தையும் ஒன்று கிளாஸுன்னா எல்லாருக்கும் கிளாஸு, இல்லை செட்டுன்னா டபரா செட்டுன்னா எல்லாருக்கும் டபரா செட்டு. சும்மா இந்த மாரிலாம் கூடாது, பாதையெல்லாம் தூக்கு, அந்த பலவ கிழமை எல்லாத்தையும் எடியா. அது நான்லாம் முன்கை நிற்கிறேன். 1 இயர் தலித்து ஒரு இது உருவாகுது, சமூக இணக்கம் வருது. அதில் பல பேர் எங்கள் அப்பா கூட டீ கடை வச்சுருந்தவங்களாம், அவன்லாம் எங்களெல்லாம் கண்டு உடனே இழுத்து மூடியே விட்டார் அவர். இப்படியெல்லாம் இங்கே நடந்தது. இதெல்லாம் இவர் செய்ய வேண்டிய வேலை அப்புறம் நாங்கள் செய்கிறோம். இப்படி பல பிரச்சனை அப்புறம் நாங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போனோம். இது வர வர ஆதரவு பெருகுது. இந்த இளையபெருமநல்லூரில் ஒரு கிளை உருவாகுது, கொல்லாபுரத்தில் உருவாகுது, பிள்ளைப்பாளையம் செட்டே உருவாகுது. அதன் பிறகு இந்த மாரி நேரத்தில் இவன் கழிச்சு விட்டான், இந்த ராதாகிருஷ்ணன். கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா. அதன் பிறகு நாங்கள் என்னடா பண்ணன்னு தெரில. இப்போ நான் வந்து அப்புறம் என்னடா பண்ணன்னு தெரிலன்னா அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன். தலைவரெல்லாம் விட்டு வரீங்க? அப்போல்லாம் தலைமுறை கிடையாது, இந்த அமைப்பு பணிகள்லாம் விட்டாச்சு. திருப்பி இங்கே வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் இந்த கொல்லக்குடி வேலை, இந்த விவசாயம் பண்ணுறது போகிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அவர் வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து ஒரு கிளை, இந்த கிளை என்ன பண்ணிச்சுன்னா ஜெயங்கொண்டத்தில் ஒரு போஸ்ட் ஓட்டிச்சு, நக்சல்பாரிகளே தேசபக்தர்கள். ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் அரசியல் அதிகாரம் பிறக்கும். புரியுதுங்களா? இந்திய புதிய ஜனநாயக புரட்சி ஓங்குக, ரேடிக்கல் யூத் லீக் RYL அது போட்டு கொண்டு போய் நான் இவர் இன்னும் கோவிந்தராஜ் எல்லாம் போய் ஜெயங்கொண்டம் கடத்தலில் ஓட்டுறோம். அதுதான் முதலாக நக்சல்பாரி இயக்கத்தை பற்றி ஜெயங்கொண்டத்தில் ஓட்டின முதல் போஸ்ட் அது. இந்த போஸ்ட்டு காவல்துறையினுடைய கவனத்துக்கும் போகுது, தமிழரசனுடைய கவனத்துக்கும் போகுது. யார் நம்மளை இல்லாமல் இங்கே நக்சலைட் போஸ்ட்டை ஓட்டுறவன் எவன்? அவருக்கு சந்தேகம். இந்த பகுதியில் அப்போ வரவே கிடையாது அவருக்கு. அவர் முழுக்க ஜெயங்கொண்டம் தான், பெண்ணாடம் அப்படி போயிடும். இந்த பக்கத்தில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அந்த போஸ்ட்டில் கொண்டு அங்கே ஓட்டுறோம். ஓட்டின உடனே காவல்துறை வந்து விசாரிக்கிறப்பல ஆமாங்க நாங்கள் தான் ஓட்டினோம், நாங்கள் தான் RYL அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு யார் தலைவர்னு நாங்கள் அப்புறம் குணாலன்னு சொல்கிறோம். அப்புறம் குணாலனை விசாரிச்சுட்டு அவன் போயிடுறான். அப்புறம் திருப்பி என்ன நடக்குதுன்னா இந்த போஸ்ட்டை பற்றி அவர் ஆய்வு பண்ணுறாரு, எங்கேருந்து ஒட்டப்பட்டிருக்கு யார் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது இது வந்து குறுக்குரோடு பகுதியிலேருந்து வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. இப்போ குறுக்குரோடு பகுதியில் நம்மள இல்லாமல் யார் அங்கே வந்து இயக்கம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதாசிவம் இருக்கார் பாருங்க, இவருக்கு ஃப்ரெண்டு தான் அந்த சோழத்தனம் தம்பியாப்பிள்ளை. சரிங்க. அப்போ அவர் தம்பியாப்பிள்ளையை தொடர்பு கொள்கிறாரு. இதே அந்த பக்கத்தில் எவ்வளோ நக்சலைட் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா வாங்க எனக்கும் தெரிஞ்சவர் அங்கே ஒருத்தர் இருக்காரு, வேணா வாங்க போய் கேட்போம் அப்படின்ட்டு அவரையும் அழைச்சிக்கிட்டு இவர் தமிழரசன் இங்கே வர்றாரு. இங்கே வந்தவுடனே இவரை பிடிச்சி கேட்குறாங்க, ஆமையா ஒரு பயலை சுற்றி கிடப்பானோ இவர் சொல்கிறது சதாசிவம். ஒரு 4 பேர் சுற்றி கிடப்பான், பெரிய பாட்டு போடுவான் கொடுப்பான், அவனால என்னையே வந்து தூக்கி போட்டானுவான் இப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்புறம் 2 பேரும் அங்கே வராங்க வீட்டுக்கு, தமிழரசனும் நம்ம தம்பியாப்பிள்ளையும். அப்புறம் அப்போ தான் அப்போ தமிழரசன் நமக்கு தெரியாது, அவர் வராரு. அவர் வந்து தம்பியாப்பிள்ளையும் வராரு, எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்துட்டு இவர் தான் வந்து என்ன அங்கே அவங்க தான் காரணம், நான் கிடையாது போஸ்ட்டுக்கெலாம் அங்கே தள்ளி விடுறாரு. அப்புறம் அங்கே பேசணும் இதுமாரி விஷயம் என்னொன்னே நீங்கள் யார் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் நாம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம், நாங்கள் தான் கொட்டினோன்னு. சரி ரொம்ப நல்லது, சரி நாங்கள் இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறோம் உங்களை அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதன் பிறகு இன்னொரு முறை இவர் தான் வந்தார் தம்பியாப்பிள்ளை. தம்பியாப்பிள்ளை வந்து அப்புறம் முழு ஹிஸ்ட்ரி என்ன நடந்தது, போக்குவரத்து, நீங்கள் எங்கே இருந்தீங்க, நாங்களும் அந்த இயக்கம் தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அப்புறம் நானும் அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் தான் தோழர், உங்களுக்கு என்ன நடந்தது, நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆளை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவோம் சதாசிவத்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி பார்க்கலாம் தோழர் அப்படின்ட்டு அடுத்த 3 நாள் தமிழரசன் வர்றாரு. தமிழரசன் வரும்போது அதே பேரில் வந்தார், வேறு பேரில் அவர் வந்து மாணிக்கம். அதான் ஃபஸ்ட்டு இது வந்து மாணிக்கம் இல்லை, ஃபஸ்ட்டு ரத்தனம்.
தம்பியாப்பிள்ளையும் அவர் வரும்போது இது ரத்தனம். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த பேர் மாதிரி மாணிக்கன்னு வருது. அப்புறம் மாணிக்கன்னு வரும்போது தான் நமக்கு சந்தேகமும் வருது, என்ன முன்னாடி ரத்தனம்னானோ அப்புறம் மாணிக்கங்கிறானோ யார் இருந்தாலும் அப்படி இப்படின்னு அப்புறம் கொஞ்சம் வாதம் வரும்போது தான் தம்பியாப்பிள்ளை தான் அதை அவர் தான் அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து திருப்பி அவர் தமிழரசன் வந்து இது போல் கேட்குறாரு, என்ன ஏன் கலைச்சான் அவன் அப்படின்றார். கட்சி இருந்துக்கிட்டு இருக்கு, முதல்ல நம்பு. அவன் தான் விட்டு ஓட்டான். மாநில கட்சி இருக்குது, மாநிலம் முழுக்க கட்சி இருக்குது, அவன் ஏன் கலைச்சான்னு தெரில. நீங்கள் தான் இப்போ மாநில குழு நீங்கள் தானே, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு என்ன தெரியும்ட்டு. இப்போ அந்த குழுவில் இருந்தவங்கள யாரையாவது பார்க்க முடியுமா தஞ்சை மாவட்டத்தில்? பார்க்கலாமே. என்ன அதன் பிறகு அப்புறம் நானும் தமிழோ இதுக்கு போகிறோம், அன்னகாரம்பேட்டை குணாலனை பார்க்க. அவருக்கு தமிழரசன்னு தெரியாது. ஆனால் அவர் இந்த கட்சியில் இருந்தோடனே அவர் உடனே மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கட்சி கலைஞ்சோடனே ஏன்னா இப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, படிப்பு இருந்ததை ஒழிஞ்சு வேலைக்கு போகல, வேறு ஒன்றும் தெரியாது. ஏதோ அப்புறம் என்ன வீட்டில் உட்காந்து என்ன பண்ணது, அவர் இல்லை, நாங்கள் போகும்போது அவர் இல்லை. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீன் கூடையோடு வந்தார். சைக்கிளில் மீன் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் பாவம் தான் அவர், என்ன பண்ணுறது விடுங்க. அவரெல்லாம் பிஎஸ்சி படிச்சுட்டு ஆள் நல்லா இருப்பார், எங்கேயோ போயிருக்கலாம். அப்புறம் வந்த உடனே அப்புறம் தோழர் உங்களை பார்க்கணும் தான் வந்தோம் அப்படின்னோடனே சரி உட்காருங்க அப்படின்னாரு. நீங்கள் யாருன்னு அவரை கேட்டார். டப்புன்னு கட்சி தான் கலைஞ்சி பிடிச்சா நீ யார் என்ன நடந்தது அப்படின்றது அவர் 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசி முடித்த உடனே அப்படிலாம் கிடைக்கல, அவர் இதை கழிச்சிட்டாரு, மாநிலம் முழுக்க கட்சி இருக்கு, நீங்களும் செயல்படுங்க தோழர். என்ன அவர் சொல்கிறது, ஏன் உங்களுக்கு தலைமை இல்லை, ராதாகிருஷ்ணன் தான் உங்களுக்கு தலைவரா, அதுக்கு மேலே கட்சி இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் எப்படி அவன் சொன்னான்னு கேட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் ஊசலாடினார். அதோட அப்புறம் அதை விட்டு வந்து அப்புறம் தான் இவர்கிட்ட போய் தம்பியார்கிட்ட போய் அங்கே உட்காந்து இந்த ஆளை பற்றி, சதாசிவத்தை பற்றி, இந்த ஆளை கொஞ்சம் நம்ம இயக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. அப்புறம் தம்பியாப்பிள்ளை தனியாக வந்து இவர்கிட்ட ஒரு 4-5 தடவை இவர் முயற்சி பண்ணி பேசினார். அப்படி பேசிட்டு முடித்த உடனே ஒரு தடவை முத்தாய்ப்பு சந்திப்பு, அது வந்து அங்கே ஒரு கொட்டை இருக்குது, அந்த கொட்டையில் தான் தம்பியாப்பிள்ளை நான் தமிழரசன் 3 பேரும் அப்போ உட்காந்து அப்புறம் போட்டு உடைச்சார் தம்பியாப்பிள்ளை. தமிழரசன் தான் அப்படின்னு சதாசிவத்துக்கிட்டேன். அதோட அவர் சரண்டரு. அதன் பிறகு எங்கள் அமைப்போடு அவர் சேர்ந்துட்டார். இதுதான் அந்த சதாசிவத்தினுடைய இது. அப்படி தான் அதன் பிறகு இவர் இயக்கத்துக்குள்ளே வர்றாரு, பல போராட்டங்கள் நடத்துகிறோம். நாங்கள்லாம் ஒரு பெரிய வசிக்க முடியாத டீம் ஆகிட்டோம். அப்படி இருந்ததுனால தான் அந்த கலிங்கராணி பிரச்சனையெல்லாம் வெளில முடிஞ்சுது. எங்களுக்குள்ளே நாங்கள் அன்றாடம் கருத்து பரிமாறிப்போம் 3 பேரும். எதை எப்படி டீல் பண்ணுறது, எவனை எங்கே வைக்கிறது, எல்லாத்தையுமே நாங்கள் டீல் பண்ணி தான் செய்வோம். அப்படி ஒரு ஜனநாயகபூர்வமாக இந்த அமைப்பு இருந்தது. அதன் பிறகு அப்புறம் அந்த பகுதியில் செல்வம் இந்த பகுதி எல்லாமே பலமானது. ஆமாம். அப்புறம் இங்கே கரெக்டாக இவர் அங்கே தம்பியாப்பிள்ளை வீட்டுக்கு நான் சதாசிவம் போவோம். அங்கே அவர் மாநில தலைவர்கள் தமிழ்வாணா, கோதன் ராமா எல்லாம் அங்கே இருப்பானுவோம். அது ஒரு நைட்டு பகலாக பேசி இருந்துட்டு திருப்பி நாங்கள் வந்துடுவோம், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது இங்கே எது எப்படி ஹெட் குவார்ட்டரோ அதே போல் தம்பியாப்பிள்ளை பெரிய ஹெட் குவார்ட்டர். ஒத்தாயம் அதிகமாக வாங்கினவர், காவல்துறை ரொம்ப அட்டினாலும் அட்டி. ஏன்னா அவர் வந்து எல்லா தகவலும் இவர் வீட்டுக்கு தான் எல்லாம் வருவான்னு சொல்லிட்டான். கோதன் ராமா, தமிழ்வானா எல்லாம் இங்கே தான் வருவான்னு நிறைய அட்டி வாங்கினார். அதில் அவர் போனார். இப்படி தான் இவர் நமக்கு வந்து சேர்ந்தார். அப்படிதான். அப்போ அடுத்த ரவுண்டு சுந்தரம் வந்தார். அவர் வந்து ஏன் அமைப்பு கலைஞ்சது, அவர் ஒரு விசாரணை போட்டு அவர் நானும் போய் கீரங்குடி பக்கம் போய் அங்கே 2 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு விலகிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு தொடர் முயற்சி, அந்த அமைப்பை காப்பாற்றுறதுக்கு தமிழரசன் ஒரு முயற்சி எடுக்கிறார், அப்புறம் சுந்தரம் ஒரு முயற்சி எடுக்கிறார். இப்படி பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் கொஞ்சம் ஊசலாடினாங்க. அதன் பிறகு தமிழ்வாணன் வர்றார், மாநில செயலாளர். அவர் வந்து இவங்களை எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி அப்புறம் ஒரு கமிட்டி அவர் உருவாக்குறாரு. இதெல்லாம் முடிய நேரம் தான் இவர் பிரச்சனையானார் தமிழரசு. அப்புறம் தனித்தமிழ்நாடு அப்படி இப்படி போய் இவர் போனது. இதுதான் ஹிஸ்ட்ரியாக தெரியுது.
இதுதான் இது வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லாத்தையும் உள்வாங்கிற ஒரு லீடர்ஷிப் கிடையாது. அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்வாங்கிறோம் இல்லைங்களா, சீர்தூக்கி பார்க்கணும். கம்யூனிஸ்ட்னா அவன் ஒரு பெரிய இவன் கிடையாது. பலதரப்பட்டதையும், அது இந்தியா போன்ற பன்முக முகம் கொண்ட நாடு இது. ஒரு ஊர்லேயே ஒற்றுமை இருக்காது. அங்கேயே பங்கும் பங்காளியும் அவன் தகராறு இவன் தகராறு எவனும் வர போகிறதில்ல. தெருவிலே இவனுக்கு ஒன்றுன்னா எனக்கு இல்லைங்கிற ஒரு கான்செப்ட்லாம் வந்துச்சு. இப்போ இதை தான் கவர்மெண்ட்டும் வளர்க்குது. அவன் கையிலும் அவன் வீட்லேயும் ஒரு வெடிகுண்டை கொடுத்துட்டான், அவன் கையிலையும் ஒரு செல்லை கொடுத்துட்டான், அவனுக்கும் ஒரு வண்டியை கொடுத்துட்டான். இதுக்கு மேலே என்ன இருக்க உலகம்? அப்படி போகுது. அதனால் ஒரு பலமான பிரச்சாரம் கட்டவிழ்த்து பட்டால் வழியாக கம்யூனிஸ்ட் கட்சியை பில்டப் பண்ண முடியாது. அனைத்து வசதிகளும் இருக்கணும், வெறுமனே இல்லை, தொழில்நுட்ப வசதியும் வேணும் உனக்கு இல்லைங்களா. இணையதளமே உனக்குன்னு வேணும். ஆமாம், அதேபோல் டிரான்ஸ்லேட்டர் நிறையா வேணும். வெளிநாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு வேணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு லீடர்ஷிப்பு இருக்குமா? இது அங்கங்கே வேணால் ஒருத்தனிட்ட பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன நீரோடைகள்லாம் பெரிய ஆறாக மாறணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு மாறினா இவன் தூள் இந்திய அரசெல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு எல்லா செல்வங்களும் செல்வ வளம் கொண்ட நாடு தானே இது. என்ன பிச்சைக்காரன்? எல்லா வளமும் இங்கே இருக்குது இல்லை, மனித வளமும் இருக்குது, இளைஞர்கள் பட்டாளமும் இருக்குது. நாம் ஒழுங்காக ஒரு திட்டத்தை முன் வச்சு திடமான தலைமையிலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா செய்யலாம். சாத்தியப்படுத்த முடியாததெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த நம்பிக்கையோட பல பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலே. இது என்ன செய்யலான்னு பல பேர் ஒரு ஏக்கத்தில் இருக்கிற ஆளும் இருக்குது. சில ஆள் இது ஏதோ படிச்சுக்கிட்டு இது இப்படி தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற ஆலோசனையில் இருக்கிற ஆளும் இருக்குது. ஏப்பா இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு போகிற ஆளும் இருக்குது. சில இது நம்மளால் முடியாது, எவனோ செய்கிறவனோட போய் நின்றுப்போம். இப்போ குணாலெல்லாம் அப்படி தான், நம்மளால் முடியாது செய்கிறவன் ரெட் பிளாக்னு ஒன்று சொல்கிறான், நாகிரெட்டி குரூப்புங்கிறான். அவனுக்கு ஆந்திராவில் கேந்திராவில் பெங்காலெலாம் ஆள் இருக்குது. நம்ம தனியாக நின்று இதில் அவரோட போயிடுப்போம்ப்பா. அது அப்படியே ஓடுது அந்த அமைப்புன்னு. ஏதாவது ஒரு சில போராட்டங்கள் தெருமுனை பிரச்சாரம் அப்படி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன இது நாளைக்கு இதெல்லாம் இது ஓடுற வரைக்கும் தான் இதெல்லாம். அதாவது உங்களுக்கு எண்ணத்திலே இந்த எண்ணம் வரக்கூடாது, நடைமுறை அப்புறம். முதல்ல என்ன ஆச்சு, ரொம்ப குறுக்கிட்டான் எல்லாரையும். குடும்பம் உண்டு, தனக்கு மட்டும்தான் குடும்பம், சம்பாதனை, தன் அண்ணன் தம்பி உறவுகள், அப்புறம் பங்கும் பங்காளி உறவுகள், இதையும் தாண்டி சாதி. இது நாளிலே உங்களை நிப்பாட்டணும். இந்த நாளுக்கான தூவக்காரங்களை போட்டால் போதும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் சோறு வேணும்னு இவரையாவும் போராட்டம் நடந்ததா? யாராவது கேட்டாங்க? இப்போ இப்படி கவர்மெண்ட் பல விஷயங்களை வந்து அமுல்படுத்துது, கேட்காத விஷயங்களை. மதுக்கடை மூடுன்னு கேட்டால் மூட மாட்டாங்கிறான், ஆனால் கேட்காத சோறு கொடுக்குறாங்கிறான், இன்னும் என்னென்னவோ கொடுக்குறாங்கிறான். இதெல்லாம் எதை நோக்கி போகும்? அது எந்த இதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 6-7 கிடைக்கிது தோழர். வேலையே செய்யாமல் ரொம்ப 12,000 வந்துடுது இல்லைங்களா? இது இல்லாத அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கடனும் கிடைக்கிது. பேங்க் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது, வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றான். பொருளும் வீடு தேடி வருது இல்லைங்களா? அப்படி எல்லாமே எளிமையாகுது. எதுக்கு நம்ம புரட்சி நடத்தணும்? நம்ம ஆட்சி வந்தால் கூட இதை கொடுக்க முடியுமா? இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு பெரு வெள்ளத்தை வந்து கவர்மெண்ட்டு பாய்ச்சறான் மக்கள் மேலே. இவங்களுக்கு வேணால் அது ஒரு எதோ கிடைக்கிறது, 10 ரூபா கிடைக்கிது என்ன இப்போ அப்படின்னு வேணால் இவங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புரட்சி அலைகள் இங்கே பாயப்படுது, பாயுது. பிரபாகரனுடைய இது வந்து அதெல்லாம் நம்மள்கிட்ட பிரபாகரனாலே முடியல, நம்மளாம் எங்கே திமுலையா அப்படிங்கிற ஒரு சோர்வும் வந்துடுது, உருவாக்கிடுது இல்லைங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பிரிவினைகளின் காலகட்டமாக இருக்குது. சாதியா அதில் ஒரு 10-20 பிரிவினை. இப்போ நீ தலித்து தான், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 பிரிவினை. போய் மூர்த்திங்கிறான், குழந்தை அரசங்கிறான், அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அவன் ஒரு குழு வச்சுருவாங்க. அதில்
இப்போ நீல புலிகள் கருப்பு புலிகள் வேற வந்துருக்குது. அங்கங்கேயும் உள் முரண்பாடுகள். அதை பயன்படுத்தி பணக்காரன் ஆவார். வேறு என்ன பண்ண? பணம் தாங்க, வேறு என்ன பண்ண போகிறானோ? ஒன்றும் கிடையாது. அங்கங்கே காசும் கொடுக்குறான், வாங்கிட்டு ஏதோ 2 பிரச்சாரத்தை பண்ணிட்டு அந்த கூட்டணி வரும்போது ஏதாவது காசு கிடைச்சி தானே ஆகும், கொடுத்தானே ஆகணும், வாங்குவோம், அது வரைக்கும் காத்திருப்போம் அப்படி. வன்னியர் அவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை. அப்போ போனக்குள்ளே சட்டம் வந்து அதுவே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில். என்ன இவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டான், என்னடா பண்ணுறதுன்னு பாமக காரணங்களே. அதுக்கு நம்ம அதிமுக போய் ஒரு இது உருவாகுது. நீ எல்லாத்துலேயும் அதான் நடக்குது. தமிழ் மொழி பேசுகிறவனாவது ஒரு கட்சியாக இருக்கணும்னா அதுவும் கிடையாது. தம்மத்தால் பிரிவு. ஆக இது ஒரு பிரிவினைகளின் காலகட்டம்னா இதுதான் பிற்போக்கு கோலோச்சும் காலகட்டம்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த காலகட்டம் பார்க்குறதுக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் டெவலப்டாகவும் நமக்கு தெரியுது. ஆனால் இது மிகப்பெரிய பிற்போக்கு காலகட்டம், சீரழிவுக்கான காலகட்டம். ஆமாம். ஒரு தொழிலாளியை நீ ஏன் கஷ்டப்படுற, நீ வா எங்கள் கட்சிக்கு வா, எங்கள் கட்சி தான் இதுக்காக போகணும், அவன் பிடுங்கின செத்தன்ட்டு அவன் போய் மீண்டும் அங்கே அந்த வேலையை தான் செய்யறதுக்கு அவனுக்கு இதாக இருக்க ஒழிஞ்சு, தொழிலாளி வர்க்க கட்சின்னா தொழிலாளி வர்க்கம் நம்மளோட இருக்கணும்ல, விவசாய வர்க்கம்னா அது ஏதோ தனக்கான வர்க்கம் தானேயான வர்க்கம்னு 2ஆக மாற்றணும் பாரு மார்க்ஸு. நீ தானே ஆனவன், தானே ஆனவன் நீ ஒரு தொழிலாளி, என்ன நீ முதலாளி ஆக முடியாது, நீ ஒரு வர்க்கம். என்ன நீ தனக்கான வர்க்கமாக மாற்றணும். இதே போல் இன்னும் எவன் எங்கெங்கே இருக்கானோ இவன்லாம் சேர்ந்து ஒரு வர்க்கம். அந்த பார்வை வந்தால் கட்சி ஈஸியாக கட்ட முடியும். அது இதனுடைய அடிப்படை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், தொடர்ச்சியாக இந்தியாவில் வர்க்க போராட்ட அரசியல் வந்து பேசலை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மெயின் விஷயமே வர்க்க போராட்ட அரசியலை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறது தான், புரியுங்களா? வர்க்க போராட்ட அரசியல்னால் என்னன்னா, இந்த நாட்டினுடைய முதலாளிகளை பற்றி நீ பேசவே இல்லை. கண்டிப்பாக எவனுக்கு எம்மா சொத்து இருக்குன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, அரசு சொல்ல மாட்டேங்குது. எவனுமே கட்சியில் இருக்கான். அது எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சொத்து, ஏது என்ன செஞ்சான் கேட்டால் தானே அது வர்க்க அரசியலாக மாறும். அவன் இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்து அவன் தலைவன் ஆகிட்டான், நீ எத்தனை வருஷமாக இருந்து இன்னமும் துண்டு போட வழி இல்லாமல் நிற்கிறடா, அவன் எதுக்கடா கட்சி வச்சுனா நீ கேட்கணுமா வேணாமா? கம்யூனிஸ்ட் கேட்கணும் அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி முந்தா நாள் அந்த ஊனமுற்றோர் பாவம் அங்கங்கே தள்ளி விட்டு கீழே தள்ளி வேனில் ஏற்றுறானோ, தேவையாது என்ன அவன் பெருசாக கேட்டுவிட்டான். என்ன கேட்குறேன், இந்த 1500 கொஞ்சம் கூட்டி கொடுங்கிறான். எனக்கு கொடுத்துட்டு போய் என்ன ஒரு 2000 தான் கூட. ஜெகத் ரட்சகன் ஒரு ஆள் கொடுப்பான் தமிழ்நாட்டில். அத்தனை பேருக்கும் எல்லா ஊனமுற்றோருக்கும் 5000 மேனி தமிழ்நாட்டு ஊனமுற்றோர்களுக்கு ஃப்ரீயாக அவனால் கொடுக்க முடியும். அவ்வளோ சொத்து ஒரே ஆள். நான் சொல்கிறது ஜெகத் ரட்சகன். இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தி ஜீப்பில் ஏற்றி வேனில் ஏற்றி என்ன பண்ணுற நீ? இதை கண்டிக்க வேண்டிய யார்? கம்யூனிஸ்ட் கட்சி தானே. அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இப்படி போயிடுது. அது இதை தான் நம்ம சொல்கிறோம், வர்க்க போராட்ட அரசியல் நடக்கலை. இதனால் வந்து அதை தான் நம்ம வேறு வார்த்தையில் சொன்னேன், எதிரிகளுக்கும் நண்பர்களுக்கும் கோடு போடணுன்னு. சரியான மையக்கோட்டை போடணும். மையப்படுத்த கோடு போட்டால் வழியே இந்த பிரச்சனை தீராது. இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் செய்யணும் அதை, புரியுதுங்களா? அதன் பிறகு போராட வேண்டிய காலத்தில் புறக்கணிக்க வேண்டிய காலத்தில் புறக்கணிப்பதும், பங்கெடுக்க வேண்டிய காலத்தில் பங்கெடுக்கிறதும் ரெண்டுமே கடைப்பிடிக்கணும். நம்ம இப்போ வெறுமனே புறக்கணிப்பை மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதான் நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, புறக்கணிச்சே வீணாக போனவன் எம்எல் கட்சி, பங்கெடுத்தே வீணாக போனவன் சிபிஐ சிபிஎம். 3 கமிஷனும் வீணாக போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவன் பங்கெடுக்கிறான்னு சொல்லி முதலாளித்துவ கட்சியினுடைய ஒரு கட்சி அவன் மாறிவிட்டான். இவன் புறக்கணின்னு சொல்லி ஒன்றா இருந்தவன் 10ஆ போயிட்டான். கவனிக்கத்தக்க நபராக இல்லாமல் போயிட்டான். எம்எல் மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியிலிருந்தே விலகிடுச்சு. சிபிஎம் ரெண்டுமே மக்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைக்கு போயிடுச்சு. சிபிஎம் பாருங்க, கமலஹாசனுக்கு 10 சீட்டுங்கிறான், இவனுக்கு 6 சீட்டுங்கிறான். சிபிஐ சிபிஎம்முக்கு அந்த அளவுக்கு சிபிஐ சிபிஎம் கட்சிகளும் இந்த விஷயங்களில் அவங்க முதலாளித்துவ கட்சிகளுக்கு வால் பிடிக்கிறவங்கள மாறிட்டாங்க.
அதனால் கம்யூனிசம்னாலே இப்போ பெரும்பாலும் ஒரு அவநம்பிக்கை தான். மக்கள் நம்பிக்கைக்குள்ள கட்சியாக இல்லை இல்லை, அவநம்பிக்கை ஆகி அந்தளவுக்கு நிமிக்க முடியாது தமிழ்ச்செல்வன் அப்படி சொல்லணும். நீ நினைவுலாம் நிமிக்கம்லாம் முடியாது, ரொம்ப இதாக போச்சு அப்படிம்பாங்க. நீ தான் இனிமேல் தெரியாத மாரி நிற்கிற அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. உலகம் எங்கேயே இருக்குது, உனக்கு அதெல்லாம் புரியல அப்படிம்பாங்க. இதுதான் இன்றைய சூழல். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இதான் செய்கிறோம். ஒரு பலமான கட்சி இல்லைன்னா புரட்சி வாய்ப்பு இல்லை. அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சிறு சக்தி தான், இருந்தாலும் நாங்கள் அதை வேலையை செய்வோம், தொடர்ந்து செய்ய முடியும். ஆமாம், அது சாகும் வரை அதான் நடக்கும். அந்த கோதண்டராமன் விட்டு சென்ற சரியான கருத்துக்களை நாங்கள் உள்வாங்குகிறோம். அவர் அமல்படுத்த போனாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அமல்படுத்த போகலான்னு இருக்கிறோம். ஆமாம், அதுதான் ரூட்டு, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அதில் அந்த சிறப்பு கூட்ட அறிக்கையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. சரிங்க. தத்துவ பிரச்சாரத்தின் மூலம் முன்னணிகளை வென்றெடுத்து கட்சி கட்டல, அதனால தான் கட்சி வீணாக போச்சுங்கிறது தான் மைய பாயிண்ட்டு. அதை நடைமுறைப்படுத்தும். தத்துவ பிரச்சாரம்னா என்னன்னா அதான் சொல்கிறேன். இந்த இந்திய அரசு எப்படிப்பட்டது, எந்தன முதலாளிகள் இதை இயக்குறான், முதலாளிகளுடைய பின்பலம் என்ன, அவன் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய பின்பலம் என்ன, இப்போ இது நாடு எந்த சூழ்நிலையில் இருக்குது, நாட்டினுடைய செல்வங்கள் எவ்வளவு சூறையாடப்படுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம், இதை பேசுவதும் இதை எழுதுவதும் தான் நம்ம வேலை. இதில் பாண்டித்யம் பெற்றவன் தான் தலைமைக்கு இருப்பான். கூடுதலாக சமகாலத்திய தொழில்நுட்ப அறிவையும் புரிஞ்சவனாக இருக்கணும். இப்போ ஒரு டீ கல்ல நம்ம கேஷியர் வேலைக்கு போனோம்னா முன்னா கேஷியர்னா உட்காரணுப்பான், கம்ப்யூட்டர் தெரியுமான்னு கேட்குறான். டீ கடைக்கு தொழில்நுட்பம் தேவை. இந்த தொழில்நுட்ப அறிவையும் வச்சுக்கிட்டு இந்தமாரி வர்க்க போராட்ட அரசியலையும் பிரச்சாரம் பண்ணும்போது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவன் ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறது மாதிரி தான் ஆயிடுது. கம்யூனிசம்ங்கிறது இருக்காது. வந்து KN ராமச்சந்திரன் ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரியாக இருந்தார், ஜெயக்குமார் ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரி, விஸ்வாம் ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரி, சந்திரபுல்லா ரெட்டி அது ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரி, இப்படி நிறைய பேர் இருந்து என்ன பிரயோஜனம். இப்போ அவங்களுக்கு வந்து சில அமைப்புகளுக்கு ஒரு 2 மாநிலத்தோடு அவங்க முடியுது, கேரளாவோட சிலது முடியுது, சிலது பீகார் அந்த பெங்காலோட இருக்குது. ஆனால் ஏன் உன்னால் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை பில்டப் பண்ண முடியல? இங்கே போகிற அங்கே போகிற, காலையில் டெல்லிங்கிற, மதியம் கேரளாங்கிற, இல்லை இருந்தால் என்ன பிரயோஜனம்? அடிப்படையான வேலை செய்யணுமா வேணாமா? ஏன்னா நீ உன் கட்சி மட்டும் கட்டினா கூட நீ புரட்சி நடத்த முடியுமா? முடியாது. ஆல் லிங்க்கு, இன்டர் லிங்க் வேணும். குறைந்தபட்சம் ஒரு கோஆர்டினேஷனுக்காக வாங்க, ஒரு கோஆர்டினேஷனுக்கு வாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்றது கூட அப்புறம் வச்சுப்போம், ஒருங்கிணைந்து வாங்க. ஒரு கொள்கை திட்டத்தை முன் வைங்க. ஒரே நாள் சென்னையில் ஒரு 10,000 பேர் மேதின பேரணி நடத்தி காட்டு, சென்னை தொழிலாளி வரைக்கும் உன் பக்கம் நிற்கும். அப்படிலாம் நடத்துகிறவங்க தான் நம்ம. இப்போ ஒன்றும் இல்லைன்னு வைங்க, ஆனால் நீங்கள் சேர்ந்து நடத்தி பாருங்கள், ஒரு தொழிலாளிக்கு நம்பிக்கை வரும். ஓ தோழர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. தனித்தனியாக நின்று என்ன பிரயோஜனம்? தனித்தனியாக நிற்பதே புரட்சிக்கு பாதகமானது. நன்றி தோழர். நன்றி. இதுதான் தோழர் விஷயம்.